அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்ம இந்த தையல் சம்பந்தப்பட்ட இந்த மிஷின் மூலமாக ஒரு பயிற்சி பெறுவது அப்படிங்கிறது. இது நம்ம எதுக்காக செய்யணும்? நம்ம எல்லாருமே காலையில் எந்திக்கிறோம், தொழுகிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கோம். இது எதுக்கு செய்யணும்? அல்லாஹ் நம்மளை படைச்சது எதுக்காக படைச்சிருக்கான்லாம்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு படைச்சிருக்கான். வணங்குவதற்கு படைச்சிருந்தாலும் நமக்குன்னு நிறைய டியூட்டிஸ் இருக்கு, கடமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள். இப்போ லேடிஸ் இருக்காங்க, ஒரு வீட்டில் லேடி இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க பசங்களை பார்த்துக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும், இந்த மாதிரி சில டியூட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி வீட்டில் உள்ள ஆண்கள் அப்படின்னா நம்ம வெளியில் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு பொருள் ஈட்டி கொண்டு வரணும் ஹலாலான முறையில். அதன் மூலமாக நம்மளுடைய குடும்பத்துடைய நிலைமையை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி டியூட்டிஸ், கடமைகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கும் கடமைகள் இருக்கு. நல்லா படிக்கணும், சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை அது செய்யணும், வீட்டு பாடம் செய்யணும், இஸ்லாத்துடைய அந்த நெறிமுறைகளை கற்றுக்கு அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுகள் இருக்கு. நாளடைவில் நமக்கு இந்த செய்யக்கூடிய இந்த வேலைகள்லாம் சுலபமாக ஆகிக்கொண்டே இருக்கு. எல்லா விஷயங்களும் நம்ம வீட்டிலேயே இப்போ லேடிஸ் இருக்கோம் அப்படின்னா அந்த காலத்துல ரொம்ப பின்னாடியெல்லாம் போவேன்னா ஒரு 20-30 வருஷம் இருந்த லேடிஸ்க்கும் இப்போ உள்ள லேடிஸ்க்கும் உள்ள வேலை பலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுலபமாயிடுச்சு. அது வேலை பலுன்னு மட்டும் இல்லை, அறிவியலுடைய முன்னேற்றத்தினால எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. ஈஸியானதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துலேயுமே ஒரு இது சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா அதில் சில பாசிட்டிவும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும், அதே மாதிரி சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதில் நம்ம நல்ல விஷயத்த ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நம்ம கொண்டு போகணும், கெட்ட விஷயங்களை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் இந்தியாவில் மட்டுமே பார்ப்போம், இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமே பார்ப்போம். நம்ம சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே பின்தங்கி தான் இருக்கும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், இல்லை அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பின்தங்கி தான் இருக்கும். எந்த ஒரு ஊரில் போயிட்டு அல்ல எந்த ஒரு ஜமாத்தில் போயிட்டு நம்ம இந்த ஊரில் இந்த மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முதலாவது உள்ள பிரச்சனை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ நம்மளே இந்த அரஹ்மான் ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான பிரச்சனை எல்லாருக்கும் என்ன அப்படின்னா பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதுனால படிக்க வைக்கல, பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான முறையில் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல, பொருளாதாரம் சரியா இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வகையில் திருமணம் நடைபெறலை, பொருளாதாரம் சரியா இல்லாததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் குறைவா இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே கடைசியில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுதான் இருக்கு. ஆனால் உலகத்திலேயே பொருளாதாரம் ஈக்குவலா, அதாவது எல்லாருமே சமமா இருக்கணும், அதிக பொருளாதாரம் உள்ளவங்க குறைந்த பொருளாதாரம் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு அது மூலமா நடந்துட்டு இருக்கக்கூடியது இஸ்லாம் தான். இவ்வளோ நல்ல மெத்தட் இருந்தும் நம்ம சமுதாயத்துல தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரத்தினால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், பிரச்சனைகள் அதிகமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த பொருளாதாரம் சரியான முறையில பங்கிடப்படவில்லை. அதே மாதிரி ஒரு இது இருக்கும், நீ மீன் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருளாதாரம் தேவை இருக்கு, அவருக்கு நம்ம அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம், நாளைக்கும் அவருக்கு ஒரு தேவை வரும், அப்ப அதை அவர் தன்னால செஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர திருப்பியும் அவர் பொருளாதாரத்தை தேடி போகக்கூடிய நிலைமையில நாம வைக்கிறது அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நாம எந்த ஒரு சிஸ்டம் நம்ம உருவாக்குனாலும் அந்த சிஸ்டத்துடைய சக்சஸ், வெற்றி எதை நம்பி இருக்கு அப்படின்னா அது தற்சார்பு நிலையில இருக்கணும், அதுவே தன்னால அதை நடத்திக்கிட்டு போகும், அதுதான் மெயின். இந்த வகையில நம்ம நம்மளுடைய சமுதாயத்துடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை நம்ம மற்ற சமுதாயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். மற்றவங்கலாம் எப்படி இருக்காங்க, நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு. மற்ற சமுதாயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே வேலைக்கு போவாங்க,
ஆண் பெண் வேலைக்கு போவாங்க. ஈவன் ஒரு ஆளே வந்து கிட்டத்தட்ட 2-3 வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ அதன் மூலமாக பொருளாதாரம் வரும். ஸோ பொருளாதாரம் வந்தாலும் அங்க பறக்கத்து இருக்காது. அது வேற ஒரு விஷயம். பறக்கத்து இருக்காது. ஏன்னா அங்க உள்ள எந்த பொருளாதாரமே எதை நம்பி இருக்குன்னா வட்டி பேஸ்டு பொருளாதாரத்துல தான் இருக்கும். பேங்க்கு, பிக்சட் டெபாசிட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுல வந்து பறக்கத்தா ரஹமத்தா இருக்காது. ஆனா நம்ம என்னன்னா அந்த பொருளாதாரத்தை அதிகமாக்குவதற்கான முயற்சிகள் நம்ம இதுல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நாம என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்கள் மட்டும் வெளியில போறோம், அவங்க மட்டும்தான் பொருளாதாரத்தை கூட்டணும், பெண்கள் வீட்டுல இருக்காங்க, படிச்சாச்சு முடிச்சாச்சு குழந்தைங்க அப்படியே நம்ம அந்த இதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஆண்கள் பெண்கள்ங்கும் போது ரெண்டுமே சமந்தான். கிட்டத்தட்ட 50% நம்மளுடைய அந்த எஃபர்ட் வந்து வேஸ்டா போயிடுது. இப்போ உள்ள தற்கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை அவங்க வந்து படிக்கிறாங்க, காலேஜ் வரைக்கும் கூட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணாம அது அப்படியே அந்த இதோட ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதுக்காக கொடுத்த நம்ம எஃபர்ட் எல்லாமே சமுதாயத்திலிருந்து கொடுத்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா தான் போகுது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில நம்மளுடைய ஒன் ஆஃப் த முக்கியமான பவர், நம்மளோட சக்தி என்ன அப்படின்னா பெண்களுடைய பவர். ஸோ அதை நாம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஹலாலான முறையில் எப்படி யூஸ் பண்ணலாம், இஸ்லாமிய வழிமுறையில நெறிமுறையில எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கப்பட்ட இந்த முயற்சி தான் இது. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க இந்த தையல், டெய்லரிங், மெட்ராஸ் மாதிரி பெரிய இதெல்லாம் இது எப்படி சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? எங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது எக்ஸ்போர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே வந்து துணி வந்து தைப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏற்றுமதியாகி வெளிநாட்டுக்கு போகும். ஸோ உலக அளவில் வந்து துணிமணிகள் சம்பந்தப்பட்ட இதில் வந்து இந்தியா வந்து பெரிய அளவில் இருக்கு. அது ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அல்லது மேனுஃபேக்சரிங், ரா மெட்டீரியல்னா நம்ம இப்போ நூல் அந்த மாதிரி தயாரிக்கிறதா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன்னா நம்ம தைக்கிறது இதாக இருக்கட்டும், அது மாதிரி கன்சியூமர்ஸ் அதை உபயோகப்படுத்துறவங்க இதுலயும் அதிகமாக இருக்கு. ஸோ உலகத்திலேயே 3 இண்டஸ்ட்ரி வந்து அழியவே அழியாது. அது என்னென்ன இண்டஸ்ட்ரினா, நம்பர் 1 ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஃபுட்டுங்கிறது சாப்பாடு. மனுஷன் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பாடு வந்து இனிமேலும் சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து மெடிக்கல்னா நோய் சம்பந்தப்பட்டது. மனுஷன் இருக்கிற வரைக்கும் நோய் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மெடிசன் சம்பந்தப்பட்ட டாக்டராக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், அது இருந்துகிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அதே மாதிரி துணிமணி. ஸோ இனிமேலேருந்து துணிமணி எல்லாம் போடவே மாட்டோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. துணிமணி பிறந்ததுலேருந்து இறந்த பிறகும் துணி நம்ம கூட இருக்கும். பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பிறந்தோடனே ஒரு துணி எடுத்துட்டு வாங்க, ஒரு டவல் எடுத்துட்டு வாங்க. இறந்த பிறகு என்னது, கஃபன். ஸோ இறந்த பிறகும் நம்ம கூட இருக்கிறது துணி தான். ஸோ இந்த துணிமணிங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரி கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாம் கெட்டு போயிடும் சீக்கிரம். அதுலலாம் வந்து எக்ஸ்பைரி டேட் உண்டு, FSSAIன்னு ஒன்று இருக்கும், அதில் பெர்மிஷன் வாங்கணும், சீக்கிரம் கெட்டு போயிடும், ஷெல்ஃப் லைஃப் கிடையாது, சீக்கிரமாக இதாயிடும். ஸோ அதெல்லாம் இது பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்பாலைகள் துணி சம்பந்தப்பட்டதை வச்சு வளர்ந்த பல நகரங்கள் இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், வெஸ்ட் சைடு, அதாவது மேற்கு இதில் உள்ள இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வச்சு தான் வளர்ந்தே இருக்கிறாங்க. அவங்க இதுலேருந்து வந்த பொருளாதாரத்தை வச்சு தான் மற்ற இதுகள் டெவலப் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கு. காலேஜ் கட்டியிருக்காங்க, ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அவங்க காலேஜ் வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி காலேஜ்லாம் கட்டுறாலும் அவங்க பைசான்னு அவங்க நாங்கள் முதல்ல இந்த இதில் தான் இருந்தோம் அப்படிம்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரி அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது முக்கியமானது. ஸோ இஸ்லாமிய முறையில் துணி தைக்கிறது என்ன அப்படின்னா, உலகத்திலே துணி தைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? துணி தைக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு நூல் வேணும். வேற என்ன வேணும்? ஊசி வேணும். நூலும் ஊசியும் இல்லாம துணி தைக்கவே முடியாது. இந்த நூலும் ஊசிய வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியுமா? யாருக்காவது? ஊசிய கண்டுபிடிச்சது வந்து ஒரு நபி. யாராவது சொல்ல முடியுமா? ஸோ அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கான். இப்போ இரும்பை வளைக்கக்கூடியது யாருக்கு? இரும்பு இருக்கு இல்லையா? இரும்பு தெரியுமா? ஸோ இரும்பு வந்து எங்க இருக்கும்? நம்ம வந்து பூமியை தோண்டி அந்த இதுலேருந்து எடுக்கணும். யாருக்கும் தெரியாது எங்க இருக்கணும். அதை எடுத்து அதை உருக்கி, ஸோ இரும்பு வந்து அந்த காலத்துல, இப்போ நம்ம இரும்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம், காருக்கு, பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அந்த காலத்துல இரும்பு எதுக்கு யூஸ் ஆகும்னா கவச சட்டைன்னு என்னது, போர் நடக்கும். போர் நடந்தா வெட்டிடுவாங்க, வெட்டினா செத்து போயிடுவாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தேவை. இப்போ கூட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த கவசங்கள் தயாரிக்கிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அந்த இதை வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கற்றுக் கொடுத்து அது மூலமாக தான் மக்களுக்கு பரவிச்சு.
இந்த மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது. அடுத்தது இந்த மாதிரி ஊசி மூலமாக நம்ம வந்து துணி செய்யலாம், துணி தைக்கலாம், துணியை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ளவங்க, அந்த டைம்ல உள்ளவங்க, ஆரம்ப கால நபிகள். ஸோ அப்பவே வந்துதான் துணி இதாய். ஸோ நம்ம துணி தைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு நபியுடைய வழிமுறை. அதுதான் நம்ம செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால இந்த துணிமணிகள் ஏதோ நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோம், தச்சோம், ஏதோ 50 ரூபா சம்பாதிச்சோம், 100 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாம நாம இதன் மூலமாக எப்படி நம்மளை மட்டும் முன்னேற்றம் அடைய வைக்காம நம்ம சமுதாயத்தையும் முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ திருநெல்வேலியில கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எக்கனாமிக் சேம்பர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தொழில் முனைவோர் எல்லாரும், தொழில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது. அங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடக்கும். அதுல வந்து சமுதாயத்துல அல்லது மாற்று சமுதாயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வந்து அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து ஒரு பெண்மணி, அவங்க மாற்று சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான், ஆனா அவங்க இருக்கிறது வந்து கேரளால இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து லேடி தான். அவங்க வந்து என்ன பிஸ்னஸ்னா சிப்ஸ் போடுற பிஸ்னஸ் தான். இப்போ நாம என்ன நினைப்போம், சிப்ஸ்னா நமக்கு மைண்ட்ல என்ன வரும்? சிப்ஸ்னா என்ன, ஒரு கடை, ஒரு தள்ளுவண்டி, சிப்ஸ் பேக்கெட்டு, இப்படிதான் நம்ம மைண்டு வரும். சிப்ஸ்னா அப்படி வரும். என்ன கோலி சோடா அப்படின்னு என்ன வரும்? ஒரு பொட்டி கடை, ஒரு கோலி சோடா, அப்படிதான் மைண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மைண்டு அப்படி ஒரு லோ லெவல்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அவங்க வந்து இந்த சிப்ஸுங்கும்போது அவங்களுடைய தற்போதைய நிலைமை என்னன்னா 100 கோடி ரூபா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோன்னா 100 கோடி ரூபா. ஸோ அவங்களுடைய சிப்ஸ், அவங்க பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் கிட்டத்தட்ட 42 பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகுது. அவங்க செய்யக்கூடிய அந்த பதார்த்தங்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஜெயலலிதா வரைக்கும் அவங்க வீட்டுக்கு டைரக்டா கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ நாம செய்யக்கூடிய விஷயங்கள், நாம அது சின்னதா இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் பெருசா இருக்கணுங்கிறது அது ஒன்றும் நம்மளோட இது கிடையாது. அதுவும் ஒரு நபி வழிதான், வழிமுறை தான். உதாரணத்துக்கு அகல் போர் நடந்தது, எல்லாருக்கும் தெரியுமா அகல் போர் என்னன்னு? அகல் போர் நடந்தது. எல்லாரும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருக்காங்க. பசி, எல்லாரும் வயிற்றுல வந்து என்னது கட்டியிருக்காங்க? வயிற்றுல என்ன கட்டியிருக்காங்க? கல் கட்டியிருக்காங்க. ஈர துணி கல் கட்டி தோண்டிட்டு இருக்காங்க. எதிரி படம் வந்துருச்சு. ஏன் அகல் போர் தோன்றாங்க? ஏன்னா அந்த எதிரியை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, அந்த அளவுக்கு வீரர்கள் இல்லை. அவங்க 10,000க்கு மேல இருக்காங்க, நம்ம குறைவா இருக்கோம். அப்போ இது வந்து ஒரு தற்காப்பு முறையில தான் அகல் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல அகல் தோண்டும் போது பாறை வருது, தோண்ட முடியல. அவ கூப்பிடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தோன்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து பாரசீக மன்னனுடைய காப்பங்க பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இது தோன்றாங்க, அங்க பார்த்தா ரோமானிய பேரரசருடைய மோதிரத்தை அங்க பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் முஸ்லிம்கள் வந்து வெற்றி கொள்வார்கள், இதெல்லாம் வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம இன்னும் யோசிச்சிருப்போம். நாமளா இருந்தா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. ஏன்னா வந்து போராடக்கூடிய எதிரியை தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. இதுல நம்ம பாரசீகத்துல அவங்கெல்லாம் யாருன்னா சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்களும் இப்ப இங்க இருந்து நீங்க இப்போ உள்ள நிலைமைக்கு இப்ப நான் ஒன்று சொல்றேன், நீங்க நாளைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆவீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காக்கே போக முடியாது, அமெரிக்கன் பிரசிடென்டா எப்படி ஆக முடியும் சொல்றாங்க. ஸோ அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? அந்த லெவல்ல இருக்கணும். ஸோ அவங்க சொன்ன அறிவிப்புகள்லாம் அறிவிப்பா போல, அவங்களுடைய காலம் முடிஞ்ச உடனேயே அதெல்லாம் வெற்றி கொள்ளப்படுது. ஜெருசலம் முஸ்லிம் நாடா ஆகுது, ஈரான் ஈராக் இப்போ வரைக்கும் முஸ்லிம் நாடா இருக்கு, பாரசீகம் துருக்கி இதெல்லாம் இஸ்லாமிய நாடாக மாறுது. ஸோ அதெல்லாம் அறிவிப்புகள். அப்ப அந்த காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஆயாச்சுப்பா, ஓகே நம்ம மட்டும் நம்ம வேலையை செய்வோம், ஏன்னா மிஞ்சி போனா நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சுதான் என்ன ஆயிருக்கும்? நம்ம நிலைமெல்லாம் யோசிச்சு பாருங்க, நாமளும் இன்னும் கல்ல தான் வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா?
ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நுபுவத் வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, அடுத்து அவங்களுக்கு அதை எத்தி வச்சாங்க, அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துதா, அவங்க குடும்பத்தில் சப்போர்ட் இருந்துதா, சப்போர்ட் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, குடும்பத்துக்கு வெளியில போனாங்க, வெளியில போய் அதுக்கான தேடுதலை தேடினாங்க. ஸோ அதுபோல நாமளும் நம்மளுடைய எண்ணங்கள், நாம செய்யற வேலை வந்து நாம சின்னதா நினைச்சிட்டு இருப்போம், அதுல அல்லாஹ் வந்து ரஹ்மத் வச்சிருப்பான், அதுலதான் பரக்கத்து வச்சிருப்பான். ஸோ நம்ம ஆண்களுமே அதான் சொல்றேன், ஏதோ நம்ம வீட்டுல பெண்கள் வந்து செஞ்சாங்க, ஏதோ ஃப்ரீ டைம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நினைக்காம, அவங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எதன் மூலமாக அந்த நம்ம பொருளாதாரம்ங்கிறது மட்டும் நம்ம மைண்ட்ல வைக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு வேலை செஞ்சோம், காசு சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது இல்லாம சமுதாயத்துக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம், சமுதாயத்தோட வாழ்க்கை தரத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அல்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுக்கான வழியை காட்டுவான். ஸோ எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டா அது அந்த ஹெல்ப் எப்படி இருந்தாலும் நடந்துடும். இப்போ ஒருத்தருக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு இதை போய் சேர்க்கணும் அப்படின்னா போய் சேர்த்துரும். இன்னொருத்தருக்கு அதை சேர்க்கக்கூடிய ஆப்ஷனை கொடுப்பான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் தேவைப்படுது, என்கிட்டயும் 1000 ரூபாய் இருக்கு, இவர்கிட்டயும் 1000 ரூபாய் இருக்கு. அல்லாஹ் நாடிட்டான் உங்களுக்கு 1000 ரூபாய் வரணும்னு, எனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பான். 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா இல்லையான்னு எனக்கு டெஸ்ட் வைப்பான். நான் யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தருக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு நாடினது வந்து சேர்ந்துடும், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு அந்த இது முயற்சி கிடைக்குதா இல்லையாங்கிறது தான் நமக்கு நடக்கிற டெஸ்ட். அதே மாதிரி நாமளுமே நம்ம செய்யற வேலை வந்து சின்ன வேலை, ஏதோ ஃப்ரீ டைம்ல நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நினைக்காம இதுல நம்ம என்னென்ன புது புது கண்டுபிடிப்புகள் பண்ணலாம். இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறது வேற லெவலில் போயிடுச்சு. எல்லாருமே ஃபேஷன் டெக்னாலஜினா உடனே அப்படி யோசிக்க கூடாது. ஃபேஷன் டெக்னாலஜி நம்ம போடுற சட்டை பட்டன் எல்லாமே ஃபேஷன் டெக்னாலஜி தான். ஸோ அதுல படிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பெண்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா இந்த பிஸ்னஸ்ல இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன படிக்க வச்சிருக்கீங்க பசங்களன்னா, ஒரு பையன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பான், இன்னொரு பொண்ணு ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருப்பான். ஸோ நாளைக்கு அவங்க தைக்கிற ட்ரெஸ் வந்து வேற லெவல்ல போய் ஏற்றுமதி ஆகி பல நாடுகளுக்கு போகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சிங்கப்பூர்லயோ இல்லை மலேசியாலயோ இல்லை துபாயிலேயோ போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க. நம்ம வீட்டுக்கு போறோம், அவங்களுக்கு வந்து இந்த பொருள் வாங்கி போவோம் அப்படின்னு போய் எல்லாம் பொருள் வாங்கி எல்லாம் பார்த்தீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு பார்த்துருப்பீங்க. துணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுதான். ஸோ எங்க எங்க போனாலும், யூஎஸ்கே போனாலும் அங்க போய் நீங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா மேட் இன் இந்தியான்னு இருக்கும். ஆனா அந்த பொருள் யூஸ் பண்றவங்க யாரு, அமெரிக்காக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க, யூஎஸ்காரங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாம தைக்கிற நைட்டியை அவங்க போட மாட்டாங்கல்ல, நாம கட்டுற சாரி அவங்க போட மாட்டாங்க. ஸோ அவங்க போடக்கூடிய பொருள் என்னங்கிறது நாம ஆய்வு செய்யணும், அதுல நவீனமானது என்னதுன்னு பார்க்கணும், பார்த்து அதை நம்ம உற்பத்தி பண்ணணும். ஸோ உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் இது வந்து யாரை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, அதை வந்து யூஸ் பண்றவங்க, நுகர்வோர் யாரோ, கஸ்டமர் கன்சியூமர் யாரோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கார் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, கார் கம்பெனி வச்சிருக்கேன், இன்னும் நான் வந்து மேனுவலே செஞ்சுட்டு இருந்தேன்னா என்ன வருது, ஆட்டோமேட்டிக் வரும்போது ஆட்டோமேட்டிக் போகணும், இவி வந்துச்சுன்னா இவி போகணும். ஸோ நாம எப்படி மற்றவங்கள்ட்ட புதுசு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாம செய்யக்கூடிய பொருளையும் புதியது இருக்கணும். நம்ம ஃபோனே வச்சிருக்கோம், அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் பண்ணலன்னா அந்த ஃபோனு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி நாம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அது வந்து சாதாரண இந்த மாதிரி தொழிலாக இருக்கட்டும் இல்லை பெரிய தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நாம அதில் உள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் நாம மற்றவங்களோட போட்டி போட முடியும். போட்டி போட்டால் தான் அந்த லெவலுக்கு போக முடியும். இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த காலத்தில் ஃபோன் யூஸ் பண்ணல அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த காலத்தில் என்னென்ன இதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரீ டைம்ல செஞ்சோம் அப்படின்னு இல்லை, அதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா முதல்ல இது என்னது, ஐடியா நல்ல ஐடியா வரணும், அதுக்கப்புறம் அதை செய்யணும், செஞ்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங்னா என்னது, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது மற்றவங்கள சொல்லணும், அப்போதானே அதை அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை சப்ளை பண்ணணும், சப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அதை கண்டினியூஸாக செய்யணும். ஏதோ இந்த மாதம் செஞ்சேன் அடுத்த மாதம் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பொறுப்பான விஷயம். ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணணும். அதுக்குள்ள சிஸ்டத்தை நம்ம இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து
ஒரு சிஸ்டம் பண்ணணும். பண்ணி இப்போ 3 இருக்குது, 30 ஆகும் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு மார்க்கெட்டிங் வரும். இது நாளைக்கு இங்கே ஆழ்வார்லேருந்து இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது வெளிநாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு அது நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். இது ஏதோ நம்ம வந்து ஃப்ரீ டைமில் செஞ்ச ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு புதிய தொழில் முறையாக ஆக்கி அதை நாம் செஞ்சு கரெக்டாக செஞ்சு அதன் மூலமாக நம்மளுடைய சமுதாயத்துக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பெற வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் எல்லாரும் இதுக்காக நம்ம துவா செய்யணும். இதுக்கான முயற்சி எடுத்த மற்றவங்களுக்கும் நீங்கள் துவா செய்யுங்க. இது போன்ற முயற்சிகளை மற்ற ஊர்களையும் எடுத்து அதன் மூலமாக நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருந்த அனைவருக்கும் அரஹ்மான் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு பணிகள் செய்வது. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், அரசு பொது மருத்துவமனையில் யாரெல்லாம் தங்கி சிகிச்சை பெறாங்களோ அவர்களுக்கு 3 நேர உணவு, கிட்டத்தட்ட அங்கே எவ்வளோ நாள் இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, எவ்வளோ நாள் இருக்கிற வரைக்கும் 3 நேரமும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய பொறுப்பாளராக ஜனாப் ஃபசல் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய குறிப்பினால கிட்டத்தட்ட நிறைய பணிகள் அது மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வட்டி இல்லா கடனாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இந்த வாக்கரு, இந்த பாத்ரூம் சேரு, இந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம இப்போ ஆழ்வாரையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னோடியாக எங்கே ஆரம்பித்தோம்னா, ரஹ்மான் ட்ரஸ்ட் சார்பாக திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் மிலிட்ரி நம்மளோட பள்ளிவாசலுடைய வளாகத்திலேயே அதுக்கு ஒரு ரூம் எடுத்து அதற்கான முயற்சிகள் செஞ்சு கிட்டத்தட்ட 15 கட்டல்ஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரஹ்மான் திருமண தகவல் மையம், இப்படி நிறைய பணிகள் இந்த ட்ரஸ்ட் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா பல வேலைகளுக்கு மத்தியில் நம்ம ஊருக்கு வந்து அழகான ஆலோசனைக்குரிய ரஹ்மான் ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது வந்தவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இன்ஷா அதுக்கு பின்னாடி ஸ்நாக்ஸ் வைப்போம். வண்டி அங்க இருக்கு, ஜோகுல தான் இருக்கு. ஃபோன் பேசுங்க. ஹியூமன் மார்க்கர்ஸ் பார்த்துங்க. ஹியூமன் மார்க்கர் பெட்டு மட்டும் பார்த்துருவோம். ஃபாலோப்பில் வைப்போம். ஆனால் அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பண்ணுறது, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த சும்மா போட்டு அடிச்சு சரி. ஓகே. ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் தலைவர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு கொண்டாடி அல்லாஹ் அல்லாஹ். அடுத்ததாக ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் மருத்துவமனை உணவு பொறுப்பாளர் ஜனாப் ஃபசல் ரஹ்மான் அவர்களுக்கு கொண்டாடை கொடுத்துருக்காங்க. டீ குடிச்சு